பீர்க்கங்காயை கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வெட்டிட்டு அதை எல்லாம் வதக்கிட்டு செஞ்சிடணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடலை உளுந்தம்பருப்பு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு, உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு அது போட்டு வதக்கிட்டு வெங்காயத்தை அப்புறம் பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டு அதோட பீர்க்கங்காய், அதோட உப்பு, அதுக்கப்புறம் அந்த மசாலாவான சீரகத்தூள் இதெல்லாம் போட்டு வதக்கிடுங்க. வதக்கிட்டு கொஞ்சம் மூடி வச்சு வேக விடுங்க, சிம்மிலேயே வச்சு. இதோடைய தேங்காய் கலந்துட்டு நல்லா விரவிட்டு வேக வச்சாச்சுன்னா பீர்க்கங்காய் பொரியல் கிடச்சிடும். இதான் பேப்பர் ரோஸ்ட். நல்லா மாவு நல்லா அரைச்சிட்டு அந்த தோசைக்கல்லில் அப்படி போட்டுடணும். ஒன்றா பேப்பர் ரோஸ்ட்டாக அப்படி வரும். இதுதான் பேப்பர் ரோஸ்ட். ஒரு சைடு மட்டும் வேக வச்சா போதும். நிறைய கடையில் இப்படி தான் செய்கிறாங்க. ஏன்னா 2 தடவை திருப்பி போட்டால் கை வலிக்கும். அதுக்காக இதே மாதிரி பேப்பர் ரோஸ்ட் போட்டுரும்.